சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஈஸியான பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் மைதா பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாஸ்தாவை வந்து இதோட ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். பாஸ்தாலேயே மேலேயே எழுதியிருப்பாங்க எத்தனை நிமிஷம் குக் பண்ணணும்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. குக் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை தனியாக ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை நல்லா பெரட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அண்ட் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த குக் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பாஸ்தா, அதையும் இதோடவே சேர்த்து நல்ல ஒரு பெரட்டிக்கோங்க. தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது மட்டும் ஓகே. இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அதை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம், இஞ்சி பூண்டு வதக்கும் போதே ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல அப்படின்னங்காட்டி நான் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா போட்டு ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைனலாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்.